Hi guys, welcome back to our channel BI Lifestyle. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஓணம் சத்யா ஸ்பெஷல் அடை பிரதமன் அடை பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அடை பாயசம் பண்றதுக்காக நான் முதல்ல ஒரு 100 கிராம் அளவு அடையை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா எடுத்து வச்சிருக்கேன். இந்த அடையை நம்ம ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்றேன். நீங்க அதிகமா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இத ஒரு 50% நம்ம வேக வச்சு எடுக்க போறோம். இப்போ நான் கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஜவ்வரிசியை நம்ம நல்லா வறுத்து எடுக்க போறோம். கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிட்டு நெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு பிறகு நம்ம இந்த ஜவ்வரிசியை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுக்க போறோம். இந்த ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட அடை ஒரு 50% நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல நம்ம இந்த அடையை ஆட் பண்ணி நம்ம வடிகட்டி எடுக்க போறோம். இந்த அடையில ஒரு ஒற்றை தன்மை இருக்கும். அதை ரிமூவ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கிறோம். இப்போ இது கூட நான் கொஞ்சமா ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி இந்த அடையை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த அடையை 2 வாட்டி இந்த மாதிரி வடிகட்டி எடுப்போம். இந்த மாதிரி 50% வெந்த பிறகு அடையை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு 80% வேக வச்சு இந்த மாதிரி திரும்பவும் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இந்த அடையை வடிகட்டி எடுக்கிறோம். இந்த மாதிரி எடுக்கிறதுனால பாயசம் லாஸ்ட்டில் நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். இல்லைன்னா ரொம்ப திக்காக கஞ்சி மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்த அடையை கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சுருந்த வெள்ளை கரைசலை நான் இது கூட ஆட் பண்ணுறேன். நம்ம வறுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியும் இது கூட ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த பாயசம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலோட 2ஆம் பால் 2 கப் நான் இது கூட ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வர்றது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. நம்ம பாயசமும் கொஞ்சம் குறுகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பாலோட ஃபஸ்ட்டு பால் 1 கப் நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி வர்றது வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கலாம். இப்போ இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் நெய்யில் வறுத்து எடுக்க போகிறேன். கூடவே கேஷ்யூஸும் நெய்யில் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட உலர்திராட்சை நெய்யில் ஆட் பண்ணி நல்ல பலூன் மாதிரி வரது வரைக்கும் நம்ம நெய்யில் வறுத்து எடுக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம பாயசத்தில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் கேஷ்யூஸ் உலர்திராட்சை எல்லாமே வறுத்தது ரெடியாக இருக்குது. இதை நம்ம பாயசத்துக்கு கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விடுறோம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு கொதி வரது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா நம்ம பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறும்போது இது கொஞ்சம் கூட திக்காக வரும். இப்போ பார்த்தீங்களா நம்மளோட அடை பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நல்ல டேஸ்டியான அடை பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.